வைத்தீஸ்வரன் அப்படியே பிடிச்சிக்குங்க, விட்டுறாதீங்க. அனுகூலமாக ஏற்படும். அந்த கோயிலில் போய் 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணிக்கணும். வயிறு உபத்திரம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கணும். எதிரிகள் கொஞ்சம் திடீர்னு பலமாக இருப்பாங்க, நம்ம கூடயே இருந்து பழகணும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தகராறு வரக்கூடாது. இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 40 வயதை கடந்தால் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். பண்ணிட்டா நல்லது. திடீர்னு தொழிலில் நீங்களே வேணான்ட்டு ரிசைன்லாம் பண்ணால் நான் பொறுப்பு இல்லை. அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் ஒருத்தர் சகாயத்தை வச்சுக்கணும். ஒருத்தர் சகாயத்தை வச்சுக்கினீங்கன்னா தான் அது நிறைய விஷயத்துக்கு நல்லாயிருக்கும். விருச்சகத்துக்கு யாராவது உங்களுக்கு அட்வைஸர் இருப்பாங்க, அவங்கள பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கினா நல்லா வரும், அனுகூலம் ஏற்படும், ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும், தைரியம் வரும். எல்லா காரியத்திலும் சுபமாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். முதலீடுகள் வரும், புது வீடு வரும், நிலம் வரும், வண்டி வரும், வாகனம் வரும், எல்லாம் வரும். அதே போல் என்ன வரும், இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் இருந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். முடிச்சுக்குங்க. 10 வருஷம் 15 வருஷம் இரத்த பந்த உறவுங்களோட இப்படி திரும்பின்னு போவீங்க, அப்படி திரும்பின்னு போவீங்க, அதெல்லாம் சந்தோஷமாயிடும். கை குலுக்கிடுங்க. ஹெல்த்து மட்டும் பார்த்துக்குங்க. வார்த்தை யாருக்கு கொடுத்தாலும் காப்பாற்றிருவீங்க. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, லாபம் ஏற்படும். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அதிகமாக வரக்கூடிய ராசிக்காரர்களில் விருச்சகம் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட், நம்பிக்கை, புது தொழில், புதிய முயற்சி அதிக அற்புதத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய பண வரவு வரும். புரோக்கரேஜில் இருப்பவர்களுக்கெல்லாம், ரொம்ப நாளாக புரோக்கரேஜ் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்லா ஆகும். பிள்ளைகளோட சண்டை வேண்டாம். பிள்ளைங்களை தப்பாக திட்டாதீங்க. நீ பார் எங்கே உருப்பிட போகிறலாம் சொல்லக்கூடாது. நீ பார் வண்டியில் போகிற அடிப்படுவேன்லாம் சொல்லக்கூடாது. அது நடக்கும். நடந்தால் யார் கஷ்டப்படுவா? விருச்சிக ராசிக்காரங்க தான் கஷ்டப்படுவான். இது தேவையா உங்களுக்கு? வேணாம். இந்த அபிராமி அந்தாதி பாட்டு ரொம்ப நல்லது. உங்களுக்கும் 40, 59, 75 படிங்க, விட்டுறாதீங்க. 2.5 வருஷம் படிக்க 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 மெமரி ஆகிடும். வாழ்க்கை ஃபுல்லாக படிக்கலாம். படிங்க ஐயா. ஒரு 3 நிமிஷம் ஆகும். நல்ல தமிழ் தெரியாதவங்களுக்கு 5 நிமிஷம் ஆகும். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு 1 நிமிஷம் தான். ஜம்முன்னு படிங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும்.